ஹாய் கைஸ், வெல்கம் டு துரோணா வித்யாலயா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10th சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. இது ஒன்றும் உங்களுக்கு புது டாபிக் கிடையாது. கிளாஸ் 9த்லேயே நீங்கள் இதை பற்றி பார்த்துருக்கீங்க. எனிவே ஃபார்முலா நம்ம பழைய திருப்பி ரீகால் பண்ணிவிட்டு புதுசாக என்ன பார்க்க போகிறோன்றதுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, கோ எங்கெல்லாம் கோன்ற வார்த்தை வருதோ, எந்தெந்த இடத்துலலாம் கோன்ற வார்த்தை இங்கிலீஷில் வருதோ அப்போது மோர் தென் ஒன் ஆர் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா 2. வசந்தன் கோனா என்ன? அவருக்கு வசந்த் மட்டும் இல்லையா, கூட யாரோ இருக்காங்களாம், அதான் கோ. கம்பெனி, கப்புள்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எதை பார்த்தாலும் சிஓன்னு ஆரம்பிக்கிற விஷயம் எல்லாத்துமே 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட விஷயங்களை சொல்லும் போது நம்ம குறிப்போம். அப்போது ஆர்டினேட்னா என்ன? ஆர்டினேட்னா சைட்ஸ். கோனா 2, ஆர்டினேட்னா சைட்ஸ். ஜாமெண்ட்ரி அப்படின்றதுக்கு ஜியோனா எர்த்துன்னு அர்த்தம், மெட்ரினா மெஷர்மெண்ட்டுன்னு அர்த்தம். எர்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்க சயின்ஸுக்கு பேர் தான் ஜாமெண்ட்ரி. அப்போ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரினா 2 சைட்ஸில் இருக்கிற ஜாமெண்ட்ரியை பற்றி படிக்கிறது. அதாவது கார்ட்டீசியன் பிளேன்னு சொல்லுவோம். அந்த பிளேனில் ஒரு பாயிண்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சால் போதும். ஒன்று டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். இது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம கோஆர்டினேட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். போன வருஷம் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லைன்ஸ், 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆட் எ ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இது பக்கத்தில் நம்ம இது வந்து யூனிட்ஸ்னு எழுதணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீட்டராவோ இல்லை சென்டிமீட்டராவோ இல்லை கிலோமீட்டராவோ அப்படின்ற மாதிரி இருக்க போது. ஸோ ஏன்ற பாயிண்ட் x1 y1 அப்படின்னா பீன்ற பாயிண்ட் x2 y2 அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி வில் பி வாட்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ வேற என்ன 9th பார்த்தோம்? மிட் பாயிண்ட் தியரம் பார்த்தோம். அதாவது மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். என்கிட்ட 2 பாயிண்ட் ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் வந்து எனக்கு ஏபி இதே மாதிரி இருக்குது, எனக்கு மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்? x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலா வச்சு என்னால் என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஒன் லைன். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியும்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட முடியும். இதுவும் நம்ம 9th பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். செக்ஷன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? ஒரு லைனை நம்ம n நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரிக்க போகிறோம். ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை வந்து நான் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு பார்ட்டாக தான் பிரிக்கிறேன். ஸோ m/n ரேஷியோ, m/n ரேஷியோவில் நான் இந்த ஏபின்ற லைனை பிரிக்க போகிறேன். அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன்? இன்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா. ஏன் இதை இன்டர்னல் டிவிஷன் சொல்கிறேன்னா, என்கிட்ட லைன் இருக்குது, இந்த லைனுக்குள்ளேயே தான் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இன்டர்னலாக நான் செப்பரேட் பண்ணதுனால இதை இன்டர்னல் டிவிஷன் ஃபார்முலான்னு சொன்னோம். ஸோ m/n தான் என்னோட ரேஷியோ. அப்படின்னா என்னோட ஃபார்முலா என்னவா இருந்தது? mx2 + nx1/m + n, my2 + ny1/m + n. இப்போ இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இதில் இருந்து தான் எனக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலாவே நான் டிரைவ் பண்ணோம். என்ன பண்ணோம்? மிட் பாயிண்ட் அப்படின்னா இந்த p வந்து எக்ஸாக்டாக நடுவில் இருக்கும். கரெக்டாக இந்த p என்ன இருக்கும்? ஏக்கும் பிக்கும் எக்ஸாக்டாக மிடில் இருக்கும். ஸோ திஸ் m will be taken as 1 and this n will be taken as 1. ஏன் மிடில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரேஷியோ வந்து 1:1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த இடத்துல எம்முக்கு பதிலாகவும் n-க்கு பதிலாகவும் 1 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும்? x2 + x1. ஏன்னா 1 × anything 1 அதே தானே. ஸோ 1 m அப்போ என்ன ஆகிடும்? x2 + x1 டிவைட் பை 1 + 1 எவ்வளோப்பா? 2. அதே மாதிரி இங்கே கமா போட்டு இங்கே என்ன ஆகிடும்? y2 + y1 டிவைட் பை 2ன்னு வந்துடும். y2 + y1 டிவைட் பை 2. ஸோ இதே விஷயம் தானே நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலாவாக படித்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்க்குறோம். ஸோ எக்ஸ்டர்னல் டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு திருப்பி ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை நான் என்ன பண்ணுவேன்னா, ஏபிங்கிறது லைன். இங்கே பாருங்கள், ஏபி நான் இன்டர்னலாக பி பாயிண்ட் இருந்தது. இங்கே என்ன இருக்குது? ஏபின்ற லைன் பாயிண்ட் எங்கே இருக்குது? எக்ஸ்டர்னலாக இருக்குது. அது கேட்டிங். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏலேருந்து பி வரைக்கும் எம்ன்ற ரேஷியோவாகவும் பியிலேருந்து பி வரைக்கும் என்னன்ற ரேஷியோவாகவும் வச்சுக்குவேன். கிளியர் இல்லையா? ஸோ இப்போ நான் இங்கே எம் எப்படி இருந்தது? ஏபி எம் பிபி, அதனால் இன்டர்னலாக இருந்ததுனால இங்கே ஏபின்ற விஷயமே எனக்கு என்னவா இருக்க போகுது? தனியாக இருக்க போகுது. எக்ஸ்டர்னலில் தான் என்னுடைய பாயிண்ட் இருக்க போகுது. ஸோ வி கால் இட் ஆஸ் எக்ஸ்டர்னல் டிவிஷன். இந்த செக்ஷன் ஃபார்முலா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் வந்தது இல்லையா, இங்கே மைனஸ் வரும். ஸோ இங்கே m/n எடுத்துக்குவோம். அதே விஷயந்தான் என்ன நடக்க போகுது? இங்கே ப்ளஸ் இருந்த இடத்துலலாம் எனக்கு இங்கே என்ன வந்திருக்கும்? மைனஸ் வந்திருக்கும். ப்ளஸ் இருந்த இடத்துலலாம் மைனஸ் வந்திருக்கும். இதை டினோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். சரியா? எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளியே இருக்கும். அந்த நான் கண்டுபிடிக்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஏக்கும் பிக்கும் வெளியே இருக்கும். இன்டர்னல் டிவிஷன் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் உள்ளே இருக்கும்.
இன்டர்னலாக இருக்க போதுனா ப்ளஸ் இருக்கும், எக்ஸ்டர்னலாக இருக்க போதுனா மைனஸ் இருக்கும். வெறும் இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்ட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா முதல்ல சென்ட்ராய்ட்னா என்னன்னு தெரியணும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடோட பர்பெண்டிகுலராக நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா எனக்கு மிடில் ஒரு பாயிண்ட் வந்து மீட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? சென்ட்ராய்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏலேருந்து 90 டிகிரி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசிக்கு போடுறேன். அதே மாதிரி சிலேருந்து 90 டிகிரி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிக்கு போடுறேன். அதே மாதிரி பியிலேருந்து ஏசிக்கு மிட் பாயிண்ட்டில் போடுறேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டில் எனக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது எனக்கு கிடைச்ச பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஜி, அதுதான் எனக்கு என்னது மிட் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இதுவும் போன வருஷமே நம்ம படிச்சிருக்கோம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் எனி 3 கிவன் பாயிண்ட்ஸ், ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த ஒரு கண்டிஷனை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பேசலாம். எனி 3 கிவன் பாயிண்ட்ஸ் நான் கனெக்ட் பண்ணால் அது என்னவாக இருக்கும்னா ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். நான் 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க, ஏதோ ஒரு 3 பாயிண்ட் கனெக்ட் பண்ணால் என்னவாயிடும்? ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். சார் நான் இப்படி எடுக்கிறேன் சார், இதை கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ட்ரையாங்கிள் தான் வரும். ஸோ எப்படி 3 பாயிண்ட் எடுத்தாலும் அட் லாஸ்ட் இட் will end with what? ட்ரையாங்கிள். ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பேசலாம். இப்போ பாருங்கள், எனக்கு அப்போது எனக்கு என்ன ஆகிடும், என்ன பண்ணாலும் எனக்கு கட்டாயம் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வச்சு கண்டுபிடிக்கிறது? அதாவது எனக்கு வெர்டெக்ஸோட பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், அதை வச்சுட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு ஏற்கனவே எரான்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று படிச்சிருப்பீங்க கிளாஸ், இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. எரான்ஸ் ஃபார்முலாவில் எனக்கு என்ன தெரிஞ்சால் போதும், லென்த் ஆஃப் த சைட்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்மளால் என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு என்ன கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வெர்டெக்ஸை வச்சு என்னால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும், அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஏ, பி அண்ட் சி. அதோட லென்த் வந்து பிசிக்கு ஏ இருக்கிற மாதிரியும் ஏபிக்கு சி பி இருக்கிற மாதிரியும் ஏபிக்கு சி இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கிறேன். இது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏன்ற பாயிண்ட்டை x1, y1னும், பின்ற பாயிண்ட்டை x2, y2னும், சின்ற பாயிண்ட்டை x3, y3னும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க். ஓகே, இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. என்ன தெரியும்? 1/2 பேஸ் இன்டூ ஹைட், ஆல்டிடியூட். ஸோ 1/2 பேஸ் இன்டூ ஹைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து 90 டிகிரியில் நான் கரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சேன்னா அந்த லைன் தான் எனக்கு என்னவாக இருக்கும்? ஆல்டிடியூடாக இருக்கும். இந்த பிசி அப்படிங்கிறது தான் எனக்கு என்னவாக இருக்கும்? பேஸாக இருக்கும். சரி, ஆனால் எனக்கு இப்போ தெரிய போகிறது என்னவோ ஏபிசின்ற வெர்டெக்ஸோட பாயிண்ட்ஸ் தான். அப்போ அது என்ன பண்ணுறேன், அடுத்தது நான் ஏபிசின்ற ட்ரையாங்கிள்லேருந்து ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன், சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் பேர் பிக்யூஆர்னு வச்சுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனில் எது சேஞ்ச் ஆகாது? எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக? இது x2னா இதோட வேல்யூ ஆஃப் x2 இதுவும் என்னவாக தான் இருக்கும்? x2வாக தான் இருக்கும். கரெக்டாக? நல்லா யோசிச்சு பாருங்கள். B to Q, இந்த Bலேருந்து Q வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தா எக்ஸில் சேஞ்ச் இருக்காது. அண்ட் திஸ் y வேல்யூ பிகேம் வாட்? 0. அப்போது இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க போகுது? y2. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதோட டிஸ்டன்ஸ் என்னவா தான் இருக்க போகுது? y2ன்னு இருக்க போகுது. பிகாஸ் x2ஓட வேல்யூ எனக்கு இங்கே சேஞ்சே ஆகாது. இதோட பாயிண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x2, 0ன்னு வரும். x2, 0க்கும் x2, y2க்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? எனக்கு x2 - x2 0 ஆகிடும். கரெக்டாக? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x2 போடுவோம். ஸோ என்ன ஆகிடும்? அது 0 ஸ்கொயர்னு ஆகிடும். ப்ளஸ் இது பாருங்கள், y2 - y1 போடுவேன். ஸோ y2 - 0 ஸ்கொயர் என்ன ஆகிடும்? y2 ஸ்கொயர்னு ஆகிடும். y2 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் வில் கெட் கேன்சல். ஸோ அப்போ எனக்கு ஃபுல்லாக BQன்ற லென்த் என்னவா கிடச்சிருக்கும்? y2ன்னு கிடச்சிருக்கும். சிமிலர்லி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். APயோட டிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? APன்றோட டிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அகெயின் இது எனக்கு எப்படி இருக்குது? parallel to y axis இருக்குது. ஸோ parallel to y axis இருக்குது அப்படின்னா இதோட x வேல்யூ என்ன இருக்காது? சேஞ்ச் ஆகிருக்காது. x வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இதோட பாயிண்ட் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? x1, 0ன்னு இருந்திருக்கும். பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற எல்லா y பாயிண்ட்டும் எனக்கு எப்படிவா தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்க போகுது? இது y2 இருந்த மாதிரி இது y1ன்னு இருக்க போகுது.
புரியுதா? அதே மாதிரி சிஆர்ன்ற டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? இதே விஷயம் தான் நடந்திருக்கும். அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க போகுது? y3ன்னு இருக்க போகுது. ஓகே, இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தேவை ஏரியா ஆஃப் ஏபிசி. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு 3 ட்ரெப்பீசியம் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். ஒரு ட்ரெப்பீசியம் பேர் வந்து ஏபிக்யூபி. நல்லா பாருங்கள், இது ஒரு ட்ரெப்பீசியம் தானே, 2 பேரலல் சைடு இருக்குது, 2 இது இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? ஏபிக்யூபி வில் பிகேம் வாட்? 1 ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியம் நம்பர் 1. அடுத்த ட்ரெப்பீசியம் பாருங்கள், ஏசிஆர்பி. இதுவும் ட்ரெப்பீசியம் தானே. பாருங்கள், ஏசிஆர்பி இது ஒரு ட்ரெப்பீசியம், இது ஒரு ட்ரெப்பீசியம். இந்த 2 ட்ரெப்பீசியமோட ஏரியாவையும் ஆட் பண்ணால் மூணாவது ட்ரெப்பீசியமான பிசிஆர்கியூ ஆர் பிசிஆர்கியூ, இந்த ட்ரெப்பீசியம் பாருங்கள், இந்த டாட்டட் லைனில் இருக்கு இல்லையா, இந்த பிசி, இந்த கியூஆர், இந்த லைன், இதுவும் ட்ரெப்பீசியம் தான். இந்த அந்த 2 ட்ரெப்பீசியமோட ஏரியாவையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெப்பீசியமோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். இந்த பிங்க் கலரில் இருக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் கிடச்சிடுமா? பாருங்க, இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், ஏரியா ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஏபிக்யூபி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஏசிஆர்பி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் பிசிஆர்கியூ. அப்போது இப்படி பண்ணிட்டா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடச்சிடும் இல்லையா? இப்போ அதை தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸோ எனக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியமோட ஃபார்முலா தெரியும். என்னது? 1/2 இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஸோ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணிடுறேன், 1/2 ஃபஸ்ட்டு ட்ரெப்பீசியம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெப்பீசியம் வந்து ஏபிக்யூபி, சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ். இங்கே பேரலாக இருக்கிற சைட்ஸ் எது? பிக்யூ அண்ட் ஏபி. இது 2 தானப்பா பேரலாக இருக்குது. அப்போ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ், ஸோ பிக்யூ ப்ளஸ் ஏபி இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கியூபி. இதனப்பா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது ரெண்டும். இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்னவா இருக்குது? x2 மைனஸ் x1 வரும், ஆர் x1 மைனஸ் x2. நீங்கள் எப்படி எழுதிட்டாலும் ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வர முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரப்போகுது, இந்த கியூபின்றது என்னது? x1 மைனஸ் x2. ஸோ x1லேருந்து x2 வரைக்கும் நான் சப்ராக்ட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடச்சிடும்? இது கிடச்சிடும். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பிக்யூன்றது என்னோ y2 அண்ட் ஏபிங்கிறது என்னது? y1 போட்டிருக்கோமா? ஸோ நான் இங்கே இப்படி எழுதிட்டு கடைசியில் என்னவா மாற்றிட்டேன்? என்னோட கோஆர்டினேட்டோட வெர்டெக்ஸஸாக மாற்றிட்டேன். அதே மாதிரி இப்போ அடுத்த ட்ரெப்பீசியம் போகிறேன், 1/2 ஏபி. ஏன்னா இப்போ பாருங்க, ஏசிஆர்பி இதோடைய சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் வந்து ஏபி தான் பேரலல், சிஆர் தான் பேரலல். சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் வந்து ஏபி ப்ளஸ் சிஆர். ஸோ பாருங்க, ஏபி ப்ளஸ் சிஆர். ஸோ 1/2 இன்டூ ஏபி ப்ளஸ் சிஆர் இன்டூ இதோட பேரலல் சைடு எவ்வளோ? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் எவ்வளோ? பிஆர். இப்போ யோசிச்சு பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிஆர் என்னவா இருக்கும்? y3 சாரி, இந்த பாயிண்ட் எனக்கு என்னவா இருந்திருக்க போகுது? x3, 0ன்னு இருந்திருக்க போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிஆர் வில் பி ஈக்குவல் டு x3 மைனஸ் x1. x3 மைனஸ் x1. ஸோ அப்போ x3 மைனஸ் x1 தான் எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிஆர். அதுக்கப்புறம் ஏபி பாருங்க, ஏபி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஏன்ற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? y1. அதே மாதிரி சிஆர்ன்ற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? y3. ஸோ என்ன ஆகிடுது? y1 ப்ளஸ் y3. இப்போ இது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? 1/2 இருக்குது. 1/2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். காமனாக வெளியே எடுத்துட்டு இப்போது இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா x1 மைனஸ் x2 இருக்குது. இங்கே எனக்கு இந்த எல்லாத்தையுமே உள்ள மல்டிப்ளை பண்ணி செக்ரிகேட் பண்ணோம். x1க்கு x2க்கு x3க்கு செக்ரிகேட் பண்ணோன்னா we will end up with this formula. எப்போ இந்த ஃபார்முலா எழுதினாலும் பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டு பழகுங்க. பக்கத்தில் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டு பழகுங்க. காரணம் என்ன? இட்ஸ் அன் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? முதல்ல உங்களுக்கு 2 கான்செப்ட் இங்கே புரியணும். ஒரு கான்செப்ட் எப்படி இந்த 2 ட்ரெப்பீசியமே ஆட் பண்ணி மூணாவது ட்ரெப்பீசியமை செப்பரேட் பண்ணால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்ததுன்னு புரியணும். ஓகேவா? ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி இதோட டிஸ்டன்ஸ் y2, y1, y3 வந்தது, இதோட டிஸ்டன்ஸ் x2 மைனஸ் x1 ஆர் x1 மைனஸ் x2, இதோட டிஸ்டன்ஸ் x3 மைனஸ் x1 வந்ததுன்னு புரியணும். இது தெரிஞ்சிடுச்சுன்னா போதும். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஐ ஹோப்
இதோட டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டெரிவேஷன் புரியலனாலும் டோன்ட் வெரி, நீங்கள் இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. இந்த சம்மை போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் சார் எப்படி சார் x1 x2 ரொம்ப குழப்பமாக இருக்கே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் போட்டு 1/2 போட்டு x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 எழுதிக்கோங்க. நல்லா பாருங்கள், இங்கே x1ல ஆரம்பிக்குது, x1ல முடிஞ்சிடணும், y1ல ஆரம்பிக்குது, y1ல முடிஞ்சிடணும். இப்போது ஆரோ மார்க்கை கேர்ஃபுல்லாக போடுங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் இங்கே இருந்த மாதிரி. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 x1 y2 ப்ளஸ் y1 x2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் y2 x3 plus x3 y1 plus x1 y3. சார் இப்படியும் போட்டுக்கலாம் சார், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா சார்? அந்த மாதிரி ஃபார்முலா மனப்பாடம் பண்ண முடியல சார். ரைட், x1 என்ன, x2 என்ன, x3 என்ன, x1 என்ன திருப்பி எழுதிட்டு y1 என்ன, y2 என்ன, y3 என்ன, y1 என்ன திருப்பி எழுதிட்டு முன்னாடி 1/2 போட மறக்காதீங்க. நிறைய பேப்பர் திருத்தும் போது எல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, பசங்க 1/2 விட்டுருவாங்க, ஆன்சர் தப்பாக வரும். புரியுதா? ஸோ this is going to be the next formula. சார் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண முடியலன்னு கஷ்டப்படாதீங்க. ஃபார்முலாவை ஈஸியாக சிம்பிளாக எழுதுறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் இந்த ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்கள், 1/2 போட்டுக்கோங்க. 1/2 போட மறக்காதீங்க, மாடுலஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு x1 x2 x3 x1 கீழே y1 y2 y3 y1 எதில் ஆரம்பிச்சதோ அதுலேயே முடிஞ்சிடணும். சரியா? இதை நல்லா கேர்ஃபுல்லாக டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு x1 y2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/2 ஓப்பன் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு, x1 y2 x1 y2. எப்போல்லாம் கீழேருந்து மேலே போதும் பாருங்கள், மேலேருந்து கீழே வந்தால் பாசிட்டிவில் எழுதணும், கீழேருந்து மேலே போச்சுன்னா நெகட்டிவில் எழுதணும். அப்போ மைனஸ் x2 y1 எழுதலாமா, x2 y1. நெக்ஸ்ட் திருப்பி இந்த சைடு போகிறேன், என்ன ஆகும், ப்ளஸ் x2 y3 x2 y3. ஏன் இது ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, ப்ளஸ் போடணும். ஏன், மேலே இருந்து கீழே வருது, இதே கீழே இருந்து மேலே போகுது. இப்போ திருப்பி என்ன போடுவேன், மைனஸ் x3 y2. நெக்ஸ்ட் திருப்பி என்ன பண்ண போகிறேன், x3 முடிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி என்ன பண்ணணும், இங்கே x3லேருந்து கீழே வருது. ஸோ ப்ளஸ் x3 y1 மைனஸ் x1 y3. இப்போ என்ன பண்ணலாம், எதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கோ அதை தனியாகவும், எதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கோ அதை தனியாகவும் எழுதலாமா? அப்படி எழுதணும்னா எனக்கு இந்த மாதிரி வந்துருமா, இங்கே பாருங்கள், x1 y2 பாசிட்டிவ், x2 y3 பாசிட்டிவ், x3 y1 பாசிட்டிவ் எழுதிக்கிறேன், மைனஸ் x2 y1 ப்ளஸ் மைனஸை காமனாக எடுத்துடுறேன் இல்லையா, அதனால் உள்ள ப்ளஸ் வருது, x3 y2 ப்ளஸ் x1 y3. ஃபார்முலா மனப்பாடமே பண்ண வேணாம், இதை எழுதிக்கணும். மேலேருந்து கீழே வந்தால் ப்ளஸ்ஸு, கீழேருந்து மேலே போனால் மைனஸு. ஆரோ எப்பயுமே ஃபஸ்ட்டு கீழே தான் இறங்கும். நிறைய பேர் இதில் 2 மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஒன்று இந்த 1/2 மறந்துடுவீங்க, ரெண்டாவது ஆரம்பத்தில் இதில் இங்கேருந்து இப்படி கொண்டு வருவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. சரியா? இந்த 2 மிஸ்டேக் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியான டாபிக், இதிலிருந்து வர்ற எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்லி கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன், சார் எந்த 3 பாயிண்ட்டை கொடுத்தாலும் கடைசியில் அது என்னவா மாறிடும், ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடும்னு சொன்னேன். கரெக்டாக? ஆனால் அப்போ சொல்லும் போதே சொன்ன ஒரு கண்டிஷனில் மட்டும் கிடையாதுன்னு. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒருவேளை அந்த 3 பாயிண்ட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துருச்சுன்னா, அப்போது இதை கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தானே கிடைக்கும். பாருங்க, நான் வேறு எப்படி 3 பாயிண்ட் போட்டாலும் எனக்கு அது ட்ரையாங்கிளாக மாறும். வேறு எந்த மாதிரி 3 பாயிண்ட் போட்டாலும் அது எனக்கு என்னவா மாறும், வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக மாறும். பட் ஒரே பாயிண்டில் போட்டுட்டா, ஒரே லைனில் போட்டுட்டா, அந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்காது, ட்ரையாங்கிள் கிடைக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகே, அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா கொலினியாரிட்டி. ஒன்ஸ் அகெயின் கோணு வந்துருச்சுங்க, கோணு வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது தான், கோ அப்படின்னா மோர் தேன் 1. இங்கே 3 பாயிண்ட் இருக்கிறதுனால நான் கோன்னு சொல்கிறேன். எப்பெல்லாம் மேக்ஸில் லீனியர்ன்ற வேர்டு வருதோ அப்போல்லாம் அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஒரே லைனில் இருக்கிற 2-3 பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, கொலினியாரிட்டி.
இப்போது 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இது சேம் லைனில் இருக்கான்னு கேட்டால் நான் என்ன சார் பண்ணுறது? நல்லா பாருங்கள், வேறு எந்த 3 பாயிண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். கொலினியராக இருந்தால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாது. இப்போ பாருங்களேன், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏரியா கிடைக்கும். இதுக்கு ஏரியா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஏரியா ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் டெஃபினட்டாக அது என்னவாக தான் இருக்க போகுது? கொலினியர் பாயிண்ட்ஸாக தான் இருக்க போகுது. பர்ஃபெக்டா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டும் சேம் லைனில் இருக்குது. அப்போ அதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்? 0. வேறு எப்படி ஃபார்ம் பண்ணிட்டாலும் ஏதோ ஒரு ஆன்சர் ஏரியாவுக்கு கிடச்சிடும். கரெக்டாக? ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணணும்? 3 பாயிண்ட் ஒரே லைனில் இருந்தால். அப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 வந்துருச்சுன்னா அந்த பாயிண்ட் கொலினியர், 0 வரலன்னா நாட் கொலினியர். அவ்வளோதான். சரியா? ஸோ உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். எப்படி? செக் வெதர் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஒரே ஃபார்முலா தான், ஆனால் ரெண்டாவது கொஸ்டின் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல். எப்பெல்லாம் குவாடுன்றது வருதோ 4ன்னு அர்த்தம். குவாட்ரண்ட் 4. குவாட் அப்படின்னாலே 4 தான். லேட்ரல் அப்படின்னா லைன். இப்போ தான் சொன்னேன், எப்பெல்லாம் லேட்ரல், லீனியர் இதெல்லாம் வருதோ மேக்ஸில் நம்ம என்னவா எடுத்துக்கணும்? அதை லைனுன்னு எடுத்துக்கணும். அப்போது குவாடிலேட்ரல் அப்படின்னா 4 லைனுங்க. ஏதோ 4 லைன், இப்படி 4 லைன். இந்த 4 லைனை கனெக்ட் பண்ணிட்டா எனக்கு ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் பேர் என்னது? குவாடிலேட்ரல். இந்த குவாடிலேட்டருக்குள்ள தான் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரெப்பீசியம்மு, வேறு என்னெல்லாம் இருக்குது, ராம்பஸு, கைட்டு, என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் 4 சைடு சேர்ந்து வருதோ அது எல்லாமே என்னது? குவாடிலேட்டரல் தான். பேரலோகிராம் எல்லாமே குவாடிலேட்டரல் தான். சரியா? இப்போது குவாடிலேட்டரோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? குவாடிலேட்டரோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு குவாடிலேட்டர் தான் இல்லையா? 4 சைடு இருக்குது. ஆனால் இதை நீங்கள் குவாடிலேட்டரெலாம் பார்க்காம ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரும் தனித்தனியாக பாருங்கள். ப்ளூ கலர் ஒரு ட்ரையாங்கிள், ஆரஞ்சு கலர் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இப்போ தானப்பா டிரைவ் பண்ணோம். அப்போ 2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை சேர்த்தா நமக்கு ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் கிடச்சிருமா இல்லையா? எஸ், அதை தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஏபிடி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், பிடிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ரொம்ப சிம்பிளாக கிடச்சிடும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஏபிசி அப்படின்றதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம முதல்ல பாயிண்ட் எடுக்கும்போது அதுக்கு ஒரு பேர் வைப்போம் இல்லையா? x1 y1 x2 y2 இது எல்லாமே எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் will be equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி எப்படி எழுதலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் நம்ம ரெண்டுத்தையுமே ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வச்சு எழுதிடுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அட் லாஸ்ட் ஐ எம் எண்டிங் அப் லைக் திஸ். சார் ஒன்ஸ் அகெயின் இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை நான் எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறது? கவலைப்படாதீங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் படித்தோமோ அதே மாதிரி இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. எப்படி? இதை பாருங்க, அங்கே 3 ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு 4 எழுதியிருப்போம். குவாடிலேட்டருக்கு 4 சைடு 5 எழுதியிருப்போம். பாருங்கள், x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 5 வேணுமே, திருப்பி x1 y1 எழுதிக்கிறோம். திருப்பி பாருங்கள், அதே மாதிரி தான் போகுது. புரிஞ்சுதா? அதே தான். மேலேருந்து கீழே வரும்போது அடிஷன், கீழேருந்து மேலே போகும்போது ஏரோ மார்க் சப்ராக்ஷன். ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் இதை பண்ணிக்கிட்டாலே போதும். ஒன்ஸ் அகைன் 1/2 போட மறக்காதீங்க. புரியுதா? ஏரோ மார்க்கை கரெக்டாக போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன நடக்கும்? ஸோ திஸ் வில் பி த ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 5.1 பேஜ் நம்பர் 205ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் and whose vertexes are -3,5, 5,6 and 5,-2. சார் ஏபிசி நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதை ஏ, இது பி, இது சி எடுத்தாலும் ஓகே தான். இது பி, இது சி, இது ஏ எடுத்தாலும் ஓகே தான். ஏதோ ஒன்று, பட் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல x1 y1 x2 எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் வில் பிகேம் மை x1 and this will become my y1, this will become my x2 and this will become my y2 and similarly this will become x3 and this will become y3. ஸோ நான் என்ன பண்ணி ஆகணும்? நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் மை ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், x1 y2. ஸோ 1/2 போட்டுக்கலாம். x1 y2, x1 என்ன? -3, y2 என்ன? -2, -3 into -2 6, பாசிட்டிவ் 6. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட்டில் ஜஸ்ட் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி y2 y3. ஸோ x2 y3, x2 எவ்வளோ? 5, y3 எவ்வளோ? 6, 5 6 ஆர் எவ்வளோ? 30. சிமிலர்லி இது எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்? ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆன்சர் we will get it as 32 square units. ஓகே.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 5.2 பேஜ் நம்பர் 205 இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் கேட்குறாங்க. பட் எப்படி கேட்குறாங்க? டிஃபரெண்ட் வேர்டிங்கில். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இப்பயும் நான் என்ன பண்ணுவேன்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிப்பேன். ஒருவேளை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 வராமல் வேறு ஏதாவது வந்துருச்சுன்னா ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் கேளுங்க. ஷோ தட்னு எப்போல்லாம் கொஸ்டின் ஆரம்பிக்குதோ அவங்க கொடுத்தது ட்ரூன்னு அர்த்தம். ப்ரூவ், வெரிஃபை அப்படின்னு சொன்னால் தான் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ ஷோ தட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க இது கொலினியர் தான், நீ கொலினியர்னு எனக்கு செஞ்சு காட்டுன்னு சொல்கிறாங்க. கொலினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எஸ், அப்போ இது கொலினியர்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வரணும்? 0. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன எழுதிக்கிறேன், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அண்ட் ஐ ஆம் கெட்டிங் த ஏரியா as 0. ஸோ ஏரியா 0 வந்ததுன்னா இந்த 3 பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதா அர்த்தம், which is கொலினியர். ஈஸி தானே? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள் 5.6 பேஜ் நம்பர் 206 இருக்கு. ஒன்ஸ் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்ரல். சார் திருப்பி அதே ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஆஃப், இங்கே எத்தனை வரும்? 5 வரும். x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 திருப்பி x1 y4. ஸோ x1 y1. ஸோ என்ன பண்ணுவேன்? எப்படி இருக்கணும் ப்ராக்கெட்ஸ், அதை ஒழுங்காக போட்டாலே போதும். ஒன்ஸ் அகைன் ஐ வில் சப்ஸ்டியூட் அண்ட் ஐ வில் கெட் அன் ஆன்சர். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன்? x1 y2 எல்லாம் ஒழுங்காக எழுதிட்டிங்கனாலே x1 y1 இதை நீங்கள் ஒழுங்காக எழுதிக்கோங்க. கிவனில் எழுதும் போதே இது ஏபிசிடி எழுதிட்டு கீழே x1 y1 x2 y2ன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. திடீர்னு பார்க்கும் போது எடுத்து தப்பாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. அதனால் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுக்கு கொடுக்குற இந்த 10 செகண்டில் உங்களுக்கு எதுவும் கெட்டு போயிடாது. ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். அண்ட் ஆன்சர் கடைசியில் முடியும் போது எப்பயுமே ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறக்காதீங்க. ஸோ இன்க்ளேஷன் ஆஃப் ஏ லைன், ஒரு லைனு எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் சாஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்க்ளேஷன் ஆஃப் லைன். ஸோ இன்க்ளேஷன் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி பேசுகிறேன். அந்த லைன் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் எப்படி இருக்க போகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கவுண்டர் கிளாக் வைஸ், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் எப்படி சுத்தம்? உங்கள் எல்லாருக்கும் கிளாக் எப்படி சுத்தம் தெரியும் இல்லையா? இப்படி சுத்தம். ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ எல்லாரும் கிளாக் எப்படி சுத்தன்றதை மனசில் யோசிச்சு பாருங்கள். அது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதையே ஆப்போசிட்டாக சுற்றுனா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ சுற்றுதுன்றதை வந்து அந்த ஆங்கிளை நான் என்னன்னு சொல்லுவேன்? இன்க்ளேஷன் ஆஃப் ஏ லைன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்க்ளேஷன் ஆஃப் லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா இன்க்ளேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எவ்ரி லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 0 டிகிரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்க்ளேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அண்ட் எவ்ரி லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் வில் பி 90 டிகிரி. அது ஒய் ஆக்சிஸாக இருக்கட்டும் ஆர் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற ஒரு லைனாக இருக்கட்டும். அந்த லைனுக்கு என்ன இருக்க போகுது? இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்க்கு ஏதாவது பேரலாக இருக்கிற இன்னொரு லைன். இந்த 2 லைனும் இப்போ பேரலாக இருக்குது. இதுக்கும் சரி நமக்கு என்ன டிகிரி வரப்போகுது? 90 டிகிரின்னு வரப்போகுது. இதுவே எக்ஸ் ஆக்சிஸுக்கும் சரி, ஸோ இதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்ல போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற ஒரு லைன் இருக்கட்டும். இந்த 2 லைனுக்குமே எனக்கு ஏற்படுத்தின டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் டு த எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு என்னவா இருக்க போகுது? 0ன்னு இருக்க போகுது. இது எனக்கு ஆங்கிளே மேக் பண்ணியிருக்காது 0. ஸோ இதுவும் 0. So we call that as what? Inclination of x-axis and every line parallel to x-axis is 0 and inclination of y-axis and every line parallel to y-axis is 90. Okay. So next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லோப் பார்க்க போகிறோம். சார் ஸ்லோப்னாலும் இன்க்ளினேஷனாலும் ஒரே மாதிரி தானே இருக்குது? எஸ், கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா the angle of inclination of non-vertical straight line. சரி, அங்கே வந்து நம்ம வெறும் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை மட்டும் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து எய்தர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி லைன் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து இங்கே பாருங்கள், நம்மளோட டெஃபினிஷன் படி இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்க போது, இங்கே ஒய் ஆக்சிஸ் இருக்க போது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இப்படி போட்டிருக்கிற ஒரு லைனும் எனக்கு என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் தான். இந்த லைன் என்ன ஆங்கிள் எனக்கு மேக் பண்ணுது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? ஸ்லோப் ஆஃப் ஏ லைன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஸ்லோப் ஆஃப் த லைனை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதை ஒருவேளை எனக்கு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா இல்லை லைன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா எம்னு சொல்லிக்கலாம். அதை எம்மை வந்து tan தீட்டான்னு சொல்லலாம். ஏன் tan தீட்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே நல்லா பாருங்கள், இது ஒரு ஸ்லோப், ஒரு லைன் இருக்குது. இந்த லைனோட ஸ்லோப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு டெஃபினேஷன் படி என்ன? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ண போதோ அதுதானே ஸ்லோப். அதுவும்
ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லைன் இருக்குது, எனக்கு இந்த தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்க்ளினேஷன் ஆஃப் திஸ் லைன் ஆர் ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன். இப்போ இந்த ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட், இந்த லைன்லேருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். லெட் இட் பி ஏ அண்ட் பி. ஏ வந்து x1 y1, பி வந்து x2 y2. ஸோ பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து y2 மைனஸ் y1. இது ஏன் y2 மைனஸ் y1 அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நல்லா பாருங்கள். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த நான் ப்ளூ லைனுக்கு மேலே வரைகிறேனே, இந்த லைனில் எந்த இடத்துல பாயிண்ட் எடுத்தாலும் அதில் என்னுடைய எக்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்சே ஆகாது. எக்ஸ் வேல்யூ வந்து சேம் எக்ஸ் வேல்யூ தான். ஆனால் ஒய்யோட வேல்யூ பாருங்கள், 1 2 3 4 5ன்னு சேஞ்ச் ஆகிட்டே போகுது. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன ஆகாது, எனிதிங் விச் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் இருக்கிற லைனுக்கு வந்து எனக்கு வந்து சேஞ்சே ஆகாது. எக்ஸோட வேல்யூ காமனாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற பாயிண்ட் எனக்கு என்னவா வந்திருக்க போகுது, இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்தோம்னா இந்த லைனோட x2 வேல்யூ அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த லைனில் வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்காது, y வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்காது. அப்போ இது x2, y1ன்னு வரும். இது என்னென்னு வரும், இந்த சியோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தா x2, y1ன்னு வரும். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். ஆனால் இங்கே x2க்கு பதிலாக என்ன இருக்குது, x2 இருக்குது, இங்கேயும் x2 இருக்குது. அப்போ x2 மைனஸ் x2 என்னவாயிடும், 0ன்னு ஆகிடும். பட் எனிவே நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், x2 மைனஸ் x2 0 ஆகிட போகுது. ஆனால் இங்கே என்ன இருக்க போகுது, y1, இது y2. ஸோ y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்க போகுது. இப்போ என்ன ஆகிடும், இது 0 ஆகிறதுனால வெறும் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்க போகுது. ஸோ இப்போது இந்த ஹோல் ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து y2 மைனஸ் y1. சிமிலர்லி இந்த ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது எனக்கு y1 இருக்குது. ஸோ y1 மைனஸ் y1 0 ஆகிடும். அண்ட் இங்கே x2 மைனஸ் x1 வரும். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி வில் பி x2 மைனஸ் x1. இப்போது இந்த ட்ரையாங்கிளை பார்த்தா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கா? எஸ், டெஃபினட்டாக இங்கே எனக்கு 90 டிகிரி இருக்கும். அப்போ இங்கே 90 டிகிரி இருக்கும் அப்படின்னா எனக்கு ட்ரிக்னாமெட்ரி என்ன சொல்லி கொடுத்துருக்கு, எனக்கு இந்த தீட்டா வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ இந்த தீட்டாவை நான் எப்படி எழுதிக்கலாம், நான் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதிக்கலாமா? ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இஸ் நோன் அஸ் வாட், tan தீட்டா. அப்போ நான் எப்போல்லாம் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ நான் tan தீட்டா போட்டால் போதும். ஸோ m இஸ் ஈக்குவல் டு வாட், tan தீட்டா. ஸோ நான் tan தீட்டான்னு எழுதும் போது நான் என்ன சொல்கிறேன், த ரேஷியோ பிட்வீன் ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் சைடும் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடையும் நான் டிவைட் பண்ணனா எனக்கு கிடச்சிட போகுது. இது எப்போ எனக்கு இந்த தீட்டா வேல்யூ தெரிஞ்சா, ஸ்லோப் ஆஃப் ஏ லைன் கண்டுபிடிக்கணும், எனக்கு தீட்டா வேல்யூ தெரியும் அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், m ஈக்குவல் டு tan தீட்டா. m ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்லோப், தீட்டா இஸ் அன் ஆங்கிள், இன்க்ளேஷன் ஆஃப் வந்து கிடைக்க போகுது. அதுவே எனக்கு இல்லை சார், எனக்கு 2 பாயிண்ட் தான் தெரியும், 2 பாயிண்ட் தான் தெரியும். என்ன பாயிண்ட்டு, பியும் ஏவும் தெரியும், இல்லை ஏபி தெரியும் அப்படின்னா நம்ம அப்போ என்ன பண்ணலாம், இந்த y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1 எனக்கு பாயிண்ட் தானே, அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ தட் இஸ் y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்லோப் ஆஃப் ஏ லைன் when 2 point is given. 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டுமே ஃபார்முலா தான். எனக்கு ஆங்கிள் கொடுத்துருந்தா tan தீட்டா ஃபார்முலா, இல்லை சார் எனக்கு ஆங்கிள் கொடுக்கல, பாயிண்ட் கொடுத்துருக்கு, 2 பாயிண்ட் கொடுத்துருக்குன்னா இதுதான் ஃபார்முலா. when தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது எனக்கு இன்க்ளினேஷன் ஆங்கிள் 0வாக இருக்கும் போது, என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ் இது வந்து 0வாக இருக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த லைன் டெஃபினட்டாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இங்கே இந்த ஆங்கிள் 0 வரணும், அதாவது இந்த இடத்துல ஆங்கிள் 0 வரணும். அப்போ அந்த லைன் எப்படி இருக்கணும், எய்தர் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கணும் ஆர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே விஷயம் ஒருவேளை 0லேருந்து 90க்குள்ளே இருந்தால், எனக்கு கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து 0லேருந்து 90க்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிகாஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஆச்சுன்னா 90 ஆகிடும். இங்கே இது ஃபுல்லாக இந்த ரோஸ் கலர் லைனு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் ஆக்சிஸில் படுத்துருச்சுன்னா 0 ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இந்த மாதிரி இருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாவோ இல்லை ஒய் ஆக்சிஸாவோ மாறிடுச்சுன்னா 90 ஆகிடும். அப்போ 0க்கும் 90க்கும் நடுவில் இருந்தால் ஸோ எனக்கு லைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வென் தீட்டா இஸ் 90 டிகிரி, 90லேருந்து 180 டிகிரி. அப்போது 90லேருந்து 180 டிகிரின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தெரியும், பேரலாக இருந்துச்சு, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் எக்ஸாக்டாக 90 டிகிரி. அப்போ எக்ஸாக்டாக 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா அதோடய இன்க்ளினேஷன் அதிகமாக இருக்கணும். அப்போ 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரின்னு சொல்லும் போது ஒன்ஸ் அகைன் அது என்னவாயிடும், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வந்து இது படுத்துரும். ஸோ அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் இட்ஸ் நாட் ஒன்லி 0, 180 டிகிரியாக இருந்தாலும் எனக்கு என்னவாக இருக்கும், பேரலாக தான் இருக்கும். சரியா?
ஸோ 180 டிகிரி ஒன்ஸ் அகேன் பேரலாக இருக்கும், பட் இட்ஸ் இந்த நெகட்டிவ். ஏன்னா முன்னாடி வந்து 0 வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்தோம்னா 180 வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகே, நெகட்டிவ் டைரக்ஷன் டு த எக்ஸ் ஆக்சஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை 2 லைன் ஓகே நான் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அதுவும் சொன்னேன். ஒருவேளை ஒய் ஆக்சிஸாவோ இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாவோ இருந்தால் தென் தீட்டா வேல்யூ வில் பி 90 டிகிரி. ஸோ 5 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸாவோ இல்லை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாவோ இருக்கும். இல்லை சார் 0லேருந்து 90 டிகிரி அப்படின்னா எனக்கு பேரல் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போயிடாமல் இல்லை பேரல் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்க்கு இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு போயிடாமல் 0க்கும் போயிடாமல் மிடில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். இதுவே எனக்கு 90 டிகிரினா டெஃபினட்டாக பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸாகவே இருக்கும். 80க்கு மேலே 180 கீழே இருந்ததுன்னா இட் வில் பி நாட் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அட் த சேம் டைம் எனக்கு வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாமல் நடுவில் இருக்கும். ஸோ தட் வில் பி 90 to 180. ஸோ 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸுக்கும் லைன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா 2 ஸ்லோப்போட லைன், 2 பேரல் இருக்குது, 2 பேரல் லைன் இருக்குது. அப்போ அந்த 2 பேரலோட லைன் ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரி, இஃப் திஸ் 2 லைன்ஸ் ஆர் பேரலல், நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே ஒரு தீட்டா 1 இருக்குது, இங்கே ஒரு தீட்டா 2 இருக்குது. இது 2 ஈக்குவலாக இருந்தால் தானே இது பேரலல். இது ஈக்குவலாக இல்லைனா ஏதோ ஒரு நேரத்தில் மீட் பண்ணிட்டோம்ல. பேரலல்னால் என்ன, மீட்டே பண்ணிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரயில்வே தண்டவாளம், ரயில்வே லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே மீட் பண்ணாது, அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டுருக்கும். ஏன், இந்த லைனோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பும் சேம். பார்த்துருக்கீங்களா? சம்டைம்ஸ் இப்படி வளையும், இல்லை சம்டைம்ஸ் இப்படி கிராஸாக போகும். அப்போ கூட அந்த ரெண்டுத்தோட ஸ்லோப் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஸ்லோப் ஆஃப் த லைன்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த 2 லைனும் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகே, சிம்பிள். ஸோ அப்போ எய்தர் வைஸ் சொல்லிக்கலாம், ஸ்லோப் ஈக்குவலாக இருந்தால் பேரலாக இருக்கும், இல்லை பேரலாக இருந்தால் ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கட்டும். போத் ஆர் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 லைன் பேரல் எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? ஸோ 2 லைன் பேரலான்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன், இந்த லைனோட ஸ்லோப்போ இந்த லைனோட ஸ்லோப்போ ஈக்குவலான்னு பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தே ஆர் ஈக்குவல். சார் அப்போ பர்பெண்டிகுலருக்கு பேரலுக்கு பார்த்துட்டோம். பெர்பெண்டிகுலர் எப்படி இருக்கும்? ஸோ பெர்பெண்டிகுலரோட ஸ்லோப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன் வைங்க. இந்த ஆங்கிளும் M1ஐயும் M2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும், -1 வரணும். M1ஐயும் M2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும், -1 வரணும். ஸ்லோப் ஆஃப் எ ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் த செகண்ட் லைன் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் -1 வந்துச்சுன்னா தென் ஐ வில் கால் தட் ஆஸ் வாட், பெர்பெண்டிகுலர் லைன். இப்போ இது பெர்பெண்டிகுலர் லைன், இங்கே 90 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது θ1, அப்போ இது என்னவா இருக்கும், இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது θ1. இப்போ யோசிச்சு பாருங்க, டோட்டல் ஆங்கிள் ஆஃப் எ டோட்டல் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் வந்து 180. அப்போ 180 இஸ் ஈக்குவல் டு θ1 ப்ளஸ் 90. இது எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 90 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் என்ன வேணும்னா இது இல்லாமல் இந்த பக்கம் போகணுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் θ மைனஸ் 90. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் θ. ஸோ அதுதான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே சின்ஸ் நம்ம θ1ன்னு எடுத்துக்கிட்டதுனால எல்லா இடத்துலையும் அவங்களும் θ1ன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகிடும், இது θ1, இது 90, இது 90 மைனஸ் θ1, இது 90 மைனஸ் θ1. அப்போ இதுக்கு எது ஈக்குவலாக இருக்கும், இது θ2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த லைனும் இந்த θவும் இந்த θவும் ஆட் பண்ணால் 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த θவையும் இந்த θவையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன இருக்கும், 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, லைன்ஸுக்கு என்ன இருக்குது, பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கலாம், எப்படி ஸ்லோப் எடுக்கலான்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறது. இப்போது நான் ஒரு கிராஃபில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன் அப்படின்னா அந்த லைனுக்குன்னு ஒரு யூனிக் நேம் இருக்கும். அதை தான் நம்ம ஈக்குவேஷன் சொல்கிறோம். அந்த யூனிக் ஈக்குவேஷன் எப்பயுமே லைனோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள், அதுவும் டிகிரி 1 தான் இருக்கும். டிகிரி 1னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே பாலினாமியலில் படிச்சிருப்போம். எனக்கு பவர் வந்து 1 இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்னது, டிகிரி 1. இங்கே ஹையஸ்ட் பவர் என்ன, 1 தான். அப்போ ax + by + c = 0 அப்படின்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை கிராஃபில் வரையும் போது எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரி, நான் ரேண்டமாக ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன், அது ஏதோ ஒரு லைனை கிடைக்கும். எனக்கு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனோட ஈக்குவேஷன் தான் வேணும், அதாவது அந்த லைனோட பேர் தான் வேணும் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் இப்போ அப்கமிங் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ax + by + c = 0ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்க, 2 வேரியபிள் இருக்கு, ஒன்று x இன்னொன்று y, and a and b is what, the coefficient of x and y, and c is constant. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எனி ரேண்டம் ஈக்குவேஷன் எடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 4y - 5 = 0. இதை நம்ம கிராஃபில் வரைஞ்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு என்ன தான் கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் கிடைக்கும். ஏன், இதோட டிகிரி 1, 2 வேரியபிள் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இது என்னவாக தான் இருக்க போகுது,
ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஓகே, இப்போது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டோம். யோசிச்சு பாருங்க, ஆக்சிஸோட பேரும் ஸ்ட்ரெயிட் லைன் தானே, ஆக்சிஸும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தானே. ஆக்சிஸ்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். நல்லா யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ இந்த லைனுக்கும் ஈக்குவேஷன் இருக்கும் தானே? எஸ், கட்டாயம் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே பாருங்கள் இமேஜில், எக்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற லைன் பேர் தான் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸோட இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க, -4,0, -3,0, -2,0, 1,0, எவ்ரிதிங். இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லும் போது ஒயில் இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருக்கு, ஆனால் எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லிக்கலாம், ஈக்குவேஷனை y is equal to 0ன்னு தாராளமாக சொல்லலாம். ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் y என்னது? 0. நல்லா புரிஞ்சுக்கோப்பா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட் ஆக்சஸில் நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது என்னது? ஒய். ஸோ எனக்கு y equal to 0ன்னு சொல்கிறேன். அதாவது எக்ஸ் எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி, y என்னது? 0. அப்படி 0ன்னு இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட்னு அர்த்தம். சரி சார், எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு பண்ணியாச்சு. வாட் அபவுட் ஒய் கோஆர்டினேட்? ஒய் கோஆர்டினேட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. ஒய் கோஆர்டினேட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது, கரெக்டா? ஏன்னா 0,3, 0,4, 0,1, 0,0, 0,-1 இப்படி தான் போகுது. இதில் என்ன எது சேஞ்ச் ஆகுது? ஒய் சேஞ்ச் ஆகுது. ஆனால் எது சேஞ்சே ஆகலை? எக்ஸ் சேஞ்சே ஆகலை. சேஞ்சே ஆகலைன்னு சொல்கிறதோட 0 தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸ்க்கு பேர் வைக்கணும்? டெஃபினட்டாக கோஆர்டினேட் ஆக்சஸும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஆமாவா இல்லையா? நல்லா பாருங்கள், கோஆர்டினேட் ஆக்சஸ் ஆன இந்த எக்ஸ் ஆக்சஸும் சரி, இந்த ஒய் ஆக்சஸும் சரி, எனக்கு எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா அதுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்ல. அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ், தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எனக்கு என்ன கிடைக்கும்? y equal to 0. ஒய் ஆக்சிஸ்க்கு எனக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 0. ஞாபகம் பண்ணிக்கோங்க, மனப்பாடமே கூட பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சஸ் will be always x ஆக்சிஸ்னு சொன்னால் y equal to 0. எக்ஸுக்கு y, ஒய்க்கு x equal to 0 தான் நமக்கு எப்பயுமே கோஆர்டினேட் ஆக்சஸ்க்கு இருக்க போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x ஆக்சிஸ். இப்போ நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இந்த எக்ஸ் டேஷ் எக்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, இதுக்கு பார்த்தோம். இதுக்கு என்ன வந்தது நமக்கு? y is equal to 0ன்னு வந்தது. சரி, பேரலல்னா என்ன சார்? அதே ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வேற ஏதோ ஒரு இடம், கரெக்டாக? அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நல்லா பாருங்கள், நான் இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட் பி. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த பி பாயிண்ட்ஸ், தட் இஸ் ஒய் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? காமனாக இருக்கும். பாருங்கள், -4,b, -3,b, -2,b, -1,b எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது? இங்கே எக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, பட் ஒய் என்னவா இருக்குது? பின்னே இருக்குது. அப்போது கோஆர்டினேட்டுக்கு y equal to 0ன்னு போட்ட மாதிரி இங்கே ஏன் நான் y equal to bன்னு போடக்கூடாது? அதாவது ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் என்னவா வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் y என்னது? ஒரே ஒரு வேல்யூ which is b, அது சேஞ்சே ஆகக்கூடாது. அப்போது எனக்கு பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகிக்கும், பட் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்சே ஆகாது. அது நான் என்ன சொல்லுவேன்? அப்போ y equal to b. சரி, இதில் இன்னொன்று இருக்குது. இப்போது எனக்கு y equal to 0னா இங்கே இருக்குது, y equal to bன்னு சொல்லும் போது எனக்கு b பாசிட்டிவாக இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஒருவேளை அது நெகட்டிவாக இருந்திருந்தா அப்படியே y equal to -bன்னு கீழே வந்திருக்கும். y is equal to -bன்னு இங்கே கீழே வந்திருக்கும். மேபி நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும் பாருங்கள். எஸ், ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஒருவேளை பி எனக்கு 0க்கு மேலே இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அபோவ் த ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே எனக்கு ஒய் ஆக்சஸில் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது எனக்கு பி பாசிட்டிவாக இருக்கிறதுனால மேலே இருக்கும். ஒருவேளை 0க்கு கம்மியாக இருந்ததுன்னா அது எங்கவா இருக்கும்? பிலோ த எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும். தட் இஸ் y equal to -5, y equal to -6. இப்போ யோசிச்சு பாருங்க, இதுதான் என்னோட ஆக்சஸ். இந்த கிராஃபில் எனக்கு y equal to -5. -5 எங்கே வரும்? இப்படி பார்த்தீங்கன்னா -1, -2, -3, -4, -5 இங்கே வந்திருக்கும். அப்போ இந்த பாயிண்டில் இருக்கிற எல்லா லைனும் நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு இந்த லைனுக்கு பேர் என்னது? y equal to -5. இது ஏன் பிலோ த எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது? பிகாஸ் y is equal to -5 when b is less than 0. ஒருவேளை ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதுதாங்க எக்ஸ் ஆக்சஸு. ஒருவேளை எனக்கு மேலே இருந்திருந்தால் நான் என்ன சொன்னேன்? y is equal to b,
இங்கே கீழே இருந்திருந்தா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஒருவேளை பி ஜீரோவாக இருந்திருந்தா ஒய் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இதுக்கு பேர் தான் எக்ஸ் ஆக்சிஸ். இவ்வளோ நேரம் அதானே படித்தோம், பேர் வச்சோமே. எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பேர் வைக்கும் போது ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு பேர் வச்சோம்ல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, அதுதான். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க, அங்கே ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஆக்சிஸோட பேர். அப்போ பேரலாக இருந்தால் இங்கே சீன் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கோம், சின்னு சொல்லி நமக்கு எந்தோட இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காது, எக்ஸ்து மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கிறது. பட் ஒய்யோடது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? அப்போ எது சேஞ்ச் ஆகலை, எக்ஸ் சேஞ்ச் ஆகலை. அப்போது நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு போட்டேன். இங்கே சீனு யூஸ் பண்ணிக்கிறதால சிப்பா, இங்கே வேறு ஏதாவது நேம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த நேம் எழுதிக்கலாம். சரியா? சரி, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இங்கே என்ன இருக்கும், இது என்னது, இதான் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு. ஒய் ஆக்சிஸோட பேர் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏற்கனவே நம்ம இதுக்கோட பேர் வச்சிட்டோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ திருப்பி எப்படி ஒய் ஆக்சிஸ்க்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக இருந்துச்சு. எனக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக சி பாசிட்டிவாக இருக்கும்போது எங்கே இருக்கும், எனக்கு ரைட் சைடு இருக்கும். இல்லை சார், எனக்கு சி வந்து நெகட்டிவாக இருக்குன்னா எங்கே இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். இல்லை சார், சி வந்து ஜீரோவாக இருக்குது சார், அப்போ எங்கே இருக்கும், கரெக்டாக ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ அப்போது இதோட கிராஃப் எப்படி இருந்திருக்கும், திருப்பி இங்கே நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட பேர் எப்பயுமே என்னவா இருக்கும், ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் இதில் கிடையாது, ஒய் ஆக்சிஸ்க்கு. பிகாஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு அப்படியே எனக்கு இங்கே இந்த பக்கம் ஒரு லைன் இருந்தால் இந்த லைனுக்கு என்னென்னு பார்த்தோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு பார்த்தோம். கரெக்டாக? இது ஒரு வேளை 5ன்னு இருந்திருந்தா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், 5ன்னு வந்திருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்திருக்கும். சரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 எங்கே சார் இருந்திருக்கும், எனக்கு இது எப்படி இருக்குது, கரெக்டாக ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த பக்கம் ரைட் சைடில் பேரலாக இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் பேரலாக இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. சரி, ஒரு வேளை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது பேர் தான் ஒய் ஆக்சிஸோட பேர். ஒய் ஆக்சிஸோட பேர் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கிளியரா? அதே தான் நம்ம எப்படி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோமோ அதே தான் ஒய் ஆக்சிஸ். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, எப்பயுமே எந்த ஆக்சிஸுக்கோ அந்த ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒய் ஆக்சிஸோட பேர் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை மட்டும் மறக்காதீங்க, தென் யூ கேன் டூ. சரி சார், ஆக்சிஸ்க்கு பேர் வச்சாச்சு. ஒருவேளை லைன் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் பேர் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் வரைகிறேன், இப்படி ஒரு லைன். இது வந்து கிராஃபு, ஆக்சிஸ் போட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் கரெக்டாக இந்த இடம் இது வந்து 5ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக இதுக்கு இப்படி ஒரு லைன் போடுறேன், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன். இப்போ இந்த லைனுக்கு உங்களுக்கு பேர் தெரியும், ஏன், இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போ அது ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிடுவீங்க. சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு லைன் வரைகிறேன், இப்படி ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இந்த லைனு எதுக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக மட்டும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்குது, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். இது அப்போ என்னவா இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா -3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், -3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த லைனுக்கு பேர் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ இப்போ நம்ம ஒரு கிராஃப் எடுத்துருக்கோம். இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. எனக்கு ஏற்கனவே எக்ஸ் ஆக்சிஸோட பேர் என்னன்னு தெரியும், ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். அப்போது இந்த பிளாக் கலர் லைனுக்கு பேர் என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த லைனுக்கு பேர் என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒருவேளை ஏதாவது ஒரு லைன் இந்த லைனுக்கு மேலே இருந்தால், அதுவும் பேரலாக இருந்தால் நான் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டேன். கரெக்டாக? நான் இப்படி இங்கே இன்னொரு லைன் போடுறேன். சரியா? நம்ம ஸ்கேல் வந்து 1 வந்து 1ன்னு எடுத்துக்குவோம். அப்போ இது 1, இது 2, இது 1, இது 2, இது 3. கரெக்டா? அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும், யோசிச்சு பாருங்க, எக்ஸுக்கு 0 அண்ட் ஒய்க்கு 3. அப்போ இது 0,3. கரெக்டா? இந்த லைன், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் 0,3யா? ஓகே. அப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே எனக்கு 3 தானே இருந்திருக்கும். எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இது 0,3, இது 1,3, இது 2,3, இது 3,3 போயிட்டே இருக்கும். ஆனால் எது சேஞ்ச் ஆகலை, ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஒய் ஈக்குவல் டு 3ன்னு எழுதுறேன். சின்ஸ் எனக்கு 3 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால இது ஒய்க்கு மேலே இருக்குது. ஒருவேளை இது நெகட்டிவ் நம்பராக இருந்திருந்தால் எனக்கு எங்கே இருந்திருக்கும், இதுக்கு கீழே இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லைன் வரைகிறேன், கரெக்டாக இதை எங்கே வரைஞ்சிடுறேன், 3ல் வரைஞ்சிடுறேன். சரியா? ஸோ நான் எங்கே வரைஞ்சிடுறேன், லைனை ஸ்ட்ரைட் ஆக்கிடலாம்.
ஓகே இப்போ நம்ம இதை எங்கே போட்டிருக்கேன் கீழே வரைஞ்சிருக்கேன் பட் 3 யூனிட்ஸ் கீழே எது கீழே பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் அப்போ இது என்ன வந்துடும் y இஸ் ஈக்குவல் டு -3 இதெல்லாம் சந்தேகம் இருக்காப்பா இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஓகே ஆக்சிஸ்க்கு பேர் வச்சோம் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைனுக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு பார்த்தோம் சரி எனக்கு ஒரு வேளை இன்னொரு லைன் இருக்குது ஓகே இந்த லைன் இங்கே இருக்குது இந்த லைன் எப்படி இருக்குது இங்கே இருக்குது ஓகே இந்த லைன் வந்து இங்கே இருக்குது ஓகே இப்போ இந்த லைனை பாருங்கள் இதுதான் 0,0 இதுதான் 0,0 இது எத்தனை யூனிட் தள்ளி இருக்குது 1 2 3 4 யூனிட் தள்ளி இருக்குது அப்புறம் எதுக்கு பேரலாக இருக்குது நல்லா பாருங்கள் y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைனை y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைனுக்கு நம்ம எப்படி பேர் வைப்போம் x is equal to னு பேர் வைப்போம் x is equal to 4 யூனிட் தள்ளி இருக்குது அதனால் 4ன்னு பேர் வச்சிடுறேன் ஓகே அதே லைனு எனக்கு ஆக்சிஸ் y ஆக்சிஸுக்கு இந்த பக்கம் y ஆக்சிஸ்க்கு இந்த பக்கம் எஸ் ஓகே எத்தனை யூனிட் தள்ளி இருக்கு 1 2 3 4 5 6 யூனிட்ஸ் தள்ளி இருக்கு மறந்துடாதீங்க இப்போ இது இந்த சைடு இருக்கு அப்போ இந்த லைனுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம் x is equal to -6 x is equal to -6